அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேனாசோனிக் வந்து 8 மாடல் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். அந்த பேனாசோனிக்கில் 8 மாடல் எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் சைடு மோஸ்ட்லி இந்த ஃப்ளக் பாயிண்ட் 2 ஃப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோசம். அதில் என்னென்னா, ஒரு செட்டு வந்து 5 ஆம்ஸ் செட் 10 ஆம்ஸும், இன்னொரு சைடு 16 ஆம்ஸ், அனதர் சுவிச்சஸில் வந்து 20 ஆம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம 16 ஆம்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த 2 சுவிச்சஸ் வந்து நம்ம 2 சுவிட்ச் 2 சாக்கெட்டை யூஸ் பண்ணுறதுல 6 மாடலே போதும். இந்த நம்ம 8 மாடல் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சாக்கெட் பக்கத்தில் ஒரு எம்டியாக இருக்கும்போது நம்ம ஒரு சில டைம் வந்து ஃப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ண சொல்ல சுவிச்சஸ் ஆன் ஆகாது. அந்த பர்பஸ்க்கோசமே நம்ம வந்து 6 மாடல் யூஸ் பண்ணாமல் 8 மாடல் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதனுடைய கனெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்துடுவோம். இந்த கனெக்ஷன் எப்படின்னா, நம்ம நார்மலாக கொடுக்குற ஆங்கர் ரோமோ இல்லை அனதர் சுவிட்ச் ஆர்பிட் அனதர் சுவிட்சில் வந்து நம்ம 18 கேஜ் காப்பர் கொடுத்துட்டு ஒவ்வொரு சுவிட்சில் வந்து டேரெக்டாக வந்து லிங்க் பண்ணுவோம். இதில் அது மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு சுவிட்சில் வந்து லூப் பண்ணி பேரல் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சுவிட்சை வந்து லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டு இன்னொரு சுவிட்சுக்கு இதுலேருந்து எடுத்த மாதிரி இன்னொரு சுவிட்சுக்கு, அப்புறம் அடுத்த சுவிட்ச், அது மாதிரி கனெக்ஷன் வந்து கண்டினியூஸாக கொடுக்க வேண்டியிருக்கும் பேரல் கனெக்ஷனு. அதே மாதிரி நம்ம இடத்துல அதே மாதிரி 2 கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நியூட்ரலில் 2 இருக்கும். ஒவ்வொன்றுலையுமே வந்து 2 இருக்கும். அதே மாதிரி சுவிட்சஸ் அவுட் கோயிங்கிலும் 2 கனெக்ஷன் வந்து நம்ம எடுக்கிறாமல் லூப்பிங் பண்ணி எடுக்கிறாப்போல இருக்கும். இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். என்னப்பா 2 சுவிட்ச் 2 சாக்கெட் மட்டும் போட்டிருக்க, பக்கத்தில் 2 கேப் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. டம்மி இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் இதை டம்மி பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இல்லை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டே டம்மி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.